7 வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக Black Sheep Value ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அன்புக்கும் பாசத்திற்கும் சிரிப்புக்கும் சிந்திப்புக்கும் காரணமாக தன் பேச்சை அமைத்துக் கொள்ள இருக்கிற அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. உன்னிலும் என்னிலும் உள்ளது காதல், ஒவ்வொரு உயிரும் செய்வது காதல், உலகம் முழுவதும் காதல் காதல், சின்ன சின்ன காதல், கண்ணுக்குள்ள காதல், முத்து முத்து காதல், இது புத்தம்புது காதல் என்று எல்லாம் வல்ல காதல் கடவுளை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். காதலுக்கு கண்ணில்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க சார். உண்மையிலேயே சசிகலாக்காக்கு லவ் மேரேஜ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன் காதலுக்கு கண்ணில்லைன்னு. என்ன பேச்சு, நட்பு அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு பட்டிமன்றம் வந்தீங்கல்ல, முடிச்சு நேரம் உங்கள் நண்பர் வீட்டுக்கு போவீங்களா இல்லை உங்கள் காதல் கணவர் வீட்டுக்கு போவீங்களா? அப்போ மட்டும் உங்கள் காதல் கணவர் வேணுமா? ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிக்க வேண்டியதானே? ஏன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஊரா எங்கே நிறைய வீடு இருக்கா எங்க? அதாங்க, அதுதான் நட்பு. வந்து பஸ் மாதிரி ட்ரெயின் மாதிரி கண்ணா பின்னான்னு யார் வேணா ஏறலாம். ஆனால் காதல் என்பது இதயம் மாதிரிங்க. அது நமக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அதுதாங்க காதல். சும்மா அதில் இன்னும் கதையெல்லாம் பாருங்களேன். சசிகலாக்கா, அதாவது ஒரு நண்பன் வந்து சாகலான்னு விஷத்தை வச்சுட்டு இருந்தானா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணானா, அம்மா நான் போக போகிறேன். சரிடா நீ போயிட்டு சீக்கிரம் வாடானாங்களாம். அடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணாங்களாம். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணானா, நான் போக போகிறேன்னு. இது மச்சான் நான் வரேன் சேர்ந்தே போகலாம் நானா. கேட்குறவன் கேன பயிலாக இருந்தால் ஏதோ இதில் ஏதோ ஓடுதுன்னு சொல்லுவாங்களாம். என்ன கதை? நீங்க என்ன சொல்லிருக்கணும் அந்த ஃப்ரெண்டுகிட்ட? மச்சான் நான் கையில விஷம் வச்சிருக்கேன்டா, நான் சாக போறேன்னு சொல்லியிருக்கணும். அப்பா அவன் வருவானா இல்ல ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிப்பான்னு தெரியும். இதே தன்னுடைய காதலி கிட்ட, அம்மா எனக்கு வாழ பிடிக்கல நான் சாக போறேன்னு சொன்னா அந்த காதலியின் இதயம் துடி துடித்து போகும் அல்லவா? அதுதாங்க காதலுடைய அருமை. அதெல்லாம் நட்புக்கு இருக்காது. அடுத்து இன்னொன்னு ரைமிங்கா, இதயம் வந்து துடிக்காது, இதயம் நடிக்கும், இதயம் நடிக்கும். என்ன நடிப்பு! நல்லா இதயம் சைஸ்ல இருந்துக்கிட்டு இதயம் நடிக்குமா? என்னைக்குங்க இதயம் நடிச்சிருக்கு? இதயம் துடித்து கொண்டு தான் இருக்கும். ஒரு நண்பனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காதலியுடைய இதயத்தை புடுங்கிட்டு போயிருக்கான். அப்போ போகும்போது கீழே கல் தட்டிச்சான். அப்போ அந்த இதயம் சொல்லிச்சான், பார்த்து போங்க உங்க காலுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு. அதுதாங்க காதலியுடைய இதயம், உண்மையான காதல் அது. அடுத்து பாட்டு வேற, வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல், இப்படி எல்லாம் பாட்டு பாடி இருக்கிறார்களே அந்த படத்திலே. ஆமா பாடுனாங்க. அதே படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சந்தானம் நடிச்சிருப்பாரு. பிரச்சனை யாருனால அதிகம்? சந்தானம் என்கிற நண்பனால தான். சரி, அந்த படத்தில் கடைசி சந்தானத்தை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு அங்கே உங்களுக்கு ஒரு காதல் மனைவி தேவைப்படுது? ஃப்ரெண்ட்ஸுங்கிறது சும்மா உப்புக்கு சப்பாதாங்க, கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் காதல் தாங்க இனிமை கொடுக்கும். அடுத்து சிவன் நந்தினி ஏன் அந்த அணியில் இருக்காங்க? ஏன்னா இங்கே அவங்களுக்கு காதலிக்க ஆளும் இல்லை, காதலுக்கு கிடைக்கல, வாய்க்கல, வேற வழியே இல்லாமல் நட்பு நட்புன்னு அங்கே உட்காந்து. இப்படி உண்மையான நண்பனாக இருந்தா அவன் விட்டு காட்டக்கூடாதுடா. நீ படிக்கலையா, நீ படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லணும். அதுதான் உண்மையான நண்பன். விட்டு கொடுப்பதையெல்லாம் பெருமையாக பேசுறீங்களே, எங்கள் காதலி விட்டு கொடுப்பாங்க, அதுதாங்க உண்மையான விஷயம். அருமை அருமை. அடுத்து இந்த நண்பன் உண்ணா போதும், நண்பர்கள்லாம் சேர்த்து வைப்பாங்க, காதலை சேர்த்து வைப்பாங்களா? சக்கடம் சக்கடம் சக்க சக்க சக்கடம் சக்கடம் சக்கடம். எவன்டா கூப்பிட்டான்? பிரச்சனையே உங்களால் தான். நாங்கள் ஒரு ஓரமாக லவ் பண்ணிட்டு இருப்போம் சார். என்னைக்கு இவனுங்க உள்ள வரானுங்களோ அன்னையிலேருந்து தான் பிரச்சனை. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த காதலிக்கும் காதலர்களை நண்பர்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காதலும் எப்படி தெரியுமா சார்? அமைதியாக காதலிப்பாங்க சார். அவங்க லவ் பண்ணுற பேச்சை கேளுங்களேன். என்னடி பண்ணுற? அப்புறம் சாப்பிட்டியா? நீ என்ன பண்ணுற? என்ன சாப்பிட்ட? சாப்பாடா? என்ன குழம்பு? என்ன தண்ணி? அவ்வளோதான் சார், அமைதியாக இருக்கும். இதே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசினா பாருங்களா, மச்சான் ஏய் என்னடா கூட்டு வாடா, எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம், தூக்குடா வெட்டுடா, ஒரு அராஜகத்தோடு பழகுவீங்க. ஆனால் எங்கள் காதல் அப்படி கிடையாதுங்க, அமைதியாக இருக்க இடம் தெரியாமல் போயிடும். அடுத்து சிவநந்தினி இன்னொரு பாட்டு, இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். அப்போ நண்பன் இருந்தால் இன்பமும் வரலாம் துன்பமும் வரலாம். ஆனால் காதல் அப்படி இல்லைங்க.
என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எப்படிங்க இந்த காதல்னு சொல்லும் போதே வாய் எவ்வளவு அழகா போதுங்களா. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு வாட்டி எனக்காக காதல்னு சொல்லுங்களேன். காதல். அடடா, பார்க்கறதுக்கு எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸம் ஆயிட்டாரு. அதுதாங்க காதல். காதல் என்றென்றும் இனிமை இல்லைங்க, காதல்னு சொன்னாலே அது இனிமைங்க. இங்க நட்புன்னு சொல்லிப்பாங்களே, நட்பு பாத்தீங்களா, சொல்லும் போதே காதி துப்ப தோணுது. நட்பு, இதுதாங்க நட்பு. சார், இன்னைக்கெல்லாம் நிறைய பசங்களுக்கு மீசை முளைக்கலையா, கவலைப்படாதீங்க, லவ் பண்ணுங்க, மீசை என்ன தாடியே முளைக்குண்டா. அண்ணன் சொல்லக்கூடிய அட்வைஸ்டா. உண்மையில இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அது என்ன காரணம் தெரியுமா சார்? என்ன காரணம்? என் மனைவியுடைய காதல் சார். வாழ்க்கையில கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியது மரியா என்கின்ற என்னுடைய மனைவி சார். என் வாழ்க்கையில் சமீபத்தில் கூட சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்போ கூட கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும் சொல்லி எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவியுடைய காதல். அதுதாங்க உண்மையான காதல். காதலுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு. என்ன சின்னம்? தாஜ்மஹால். ஆமா. நட்புக்குன்னு ஒரு சின்னம் இருக்கா? இல்லையே. கூடி போனா 10 பாட்டில் காட்டுவீங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என்ன காட்ட முடியும்? நட்பில் பழி வாங்கும் எண்ணம் இருக்கும், ஆனால் காதலில் என்றைக்குமே பழி வாங்கும் எண்ணம் இருக்காது. காதல் தோல்வி அடைஞ்சா கூட என்னுடைய காதலி எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும் நினைப்பாங்க. அதுதாங்க உண்மையான காதல். ஒரு தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. தாத்தா மட்டும் அளவே இல்லையா. ஊரில் வரவன் போதவெல்லாம் கேட்குறான், ஏப்பா உன் மனைவி இறந்துருக்கா, உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையான்னு. அந்த மனைவியுடைய உடலை அந்த வீட்டு வாசலை தாண்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த தாத்தாவின் கண்ணில் கண்ணீர் வந்தது. அப்போ கேட்டாங்களாம், ஏன் இவ்வளோ நேரம் அழல, இப்போ மட்டும் ஏன் அழுகிறேன்னு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாதான், என் பொண்டாட்டி இருக்கால, என் பொண்டாட்டி இதுவரைக்கும் இந்த வீட்டு வாசலை தாண்டும் போது என்கிட்ட ஒரு நாள் கூட சொல்லாமல் போகலை, ஆனால் முறையாக என்கிட்ட சொல்லாமல் வெளியே போகிறாளே, அதை நினச்சி நான் அழுகிறேன்னு சொன்னால் அதல்லவா உண்மையான காதல். இது போன்ற காதல் என்றென்றைக்கும் இனிமையே கொடுக்கும் என சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டு அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு.